ஒரு நாள் இமயமலைச் சாரலில் ஒரு சிகரத்தின் மீது ஏறிக்கொண்டிருந்தார் வால்மீகி முனிவர். சிகரத்தின் சரிவுகளில் இருந்த பாறைகளின் மீதும் கற்களின் மீதும் கல்வெட்டுக்களாகச் சில வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருப்பது அவரது பார்வையில் தென்பட்டன. அவற்றை படிக்க ஆரம்பித்த வால்மீகி மெய்சிலிர்த்துப் போனார். அதில் செதுக்கி இருந்த வாசகங்கள் ராமபிரானின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சித்தரிப்பதாக அமைந்திருந்தன. அதிலிருந்து ஒவ்வொரு வரிகளும் தான் எழுதிய இராமாயண காவியத்தின் வரிகளை விட கவிதை நயமும் கருத்து நயமும் மிக்கவையாக இருப்பதை உணர்ந்து பிரமித்தார் வால்மீகி. இப்போது அவருக்கு ஒரு சந்தேகம் உருவானது. இந்த பாறைகளில் ராமபிரானின் கதையை யார் செதுக்கியிருப்பார்கள் என்று எண்ணினார். பாறைகளில் எழுதப்பட்டிருந்த ராம கதையை படித்தபடியே நடந்து சென்றவர் மலையின் சிகரத்தை அடைந்து விட்டார். அங்கே அவருக்கு மற்றுமொரு ஆச்சரியம் காத்திருந்தது. ஆம், அங்கே சிரஞ்சீவியான அனுமன் யோக நிஷ்டையில் அமர்ந்து ராமநாமத்தை ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவரது தியானத்தை கலைக்க விரும்பாத வால்மீகி முனிவர் தானும் அங்கு ஒரு ஓரமாக அமர்ந்து ராமநாமத்தை உச்சரிக்கத் தொடங்கினார். தன்னுடைய ஒலியோடு இரண்டாவதாக மற்றொரு ஒலி கேட்பதை அறிந்த அனுமன் சட்டென்று கண்விழித்துப் பார்த்தபோது அங்கு வால்மீகி முனிவர் அமர்ந்திருப்பதைக் கண்டார். பின் எழுந்து வந்து கண்மூடி தியானத்தில் இருந்த வால்மீகியின் முன்பாக வணங்கியபடி நின்றார். திடீரென்று கண்விழித்த வால்மீகி தன் முன் அனுமன் நிற்பதைக் கண்டார். அவர் மனதில் ஓடிய எண்ணத்தை அனுமனிடமே கேட்டார். அனுமன், நான் மலையேறி வரும் பாதையில் பாறைகளில் ராமரின் வரலாறு செதுக்கப்பட்டிருந்தது. அதனை யார் செதுக்கியது என்று கேட்டார். உடனே அனுமன், ராமரின் கல்யாண குணங்களையும் அவரது பெருமைகளையும் இங்கே காணும்